ராம ஒண்ணு பலகால உனைத்தலோ தேடுவேணி நானும் ஒண்ணு தென்னாடு தேசமெல்லாம் பொறுவேணி நானும் ஒண்ணு பொறுவேணி நானும் ஒண்ணு நாம குற்றங்குறை அணுகிடாமல் ஆதிசக்தி பார்வதியோ பள்ளியரவாஜலில பைங்கொடிய பார்வதியா படியளந்த பகவனுக்கு ஆள்பலத்தை கொடுப்பாலாம் தானே தானே தன்னா தனனை தன்னா தனனை தன்னா தனனை தன்னோ தந்தானே தானே தன்னா தானே தன்னா தனனே தனனே தன்னோ தானே தன்னோ ஏ ஆதியில தர்க்கராஜ தர்க்கராஜா தர்க்கராஜ தர்க்கராஜா பாழியில ஐயா நல்ல மாடா ஏ தர்க்கராஜா முற்பிறப்பிலையா தர்க்கராஜ தர்க்கராசா அவ தர்க்கராஜ தர்க்கராசா அவரோ இப்பிறப்பிளவ நல்ல மாட நல்ல மாடு ஏ ஒத்த பனையடி நல்ல மாடா நல்ல மாடா சல்லரமஞ்சாமி குள்ளாவா நல்ல மாடா நல்ல மாடா தாமரக்கா உனக்கு மணியழகா குள்ளாவா மணியழகா ஒத்த பனையடி நல்ல மாடா நல்ல மாடா பட்டு கச்சா உனக்கு பவள கச்சா பவள கச்சா ஒத்த பனையடி நல்ல மாடா நல்ல மாடா ஐயா நல்ல மாடா நல்ல மாடா உனக்கு பார்வை கேட்டதொரே கச்சையா நல்ல மாடா உனக்கு சாந்தி கச்ச சல்லடமா சல்லடமா ஐயாவே நல்ல மாடா நல்ல மாடா உனக்கு சர்வகர குள்ளாவா குள்ளாவா கொள்ளாத நல்ல மாடா நல்ல மாடா கச்ச மேல ஐயா கச்ச கட்டி கச்ச கட்டி ஒத்த பனையடி நல்ல மாடா நல்ல மாடா நல்ல மாடா நல்ல மாடா அவனை கருத்த கச்ச சுங்கல் நல்ல மாடா சுங்கலிட்டு எங்க ஆதினம் காத்த ஐயா வாசல் தெய்வம் அடங்காத நல்ல மாடா நல்ல மாடா நீ கோலக்கார ஐயா சாலக்கார சாலக்கார ஒத்த பண நல்ல மாடா நல்ல மாடா நல்ல மாடா நல்ல மாடா இவன் கோலச்சில ஐயா கெட்டிக்கார நல்ல மாடா கெட்டிக்கார
வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே தாயல்லோ நீ எனக்கு தலமகன் நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலமகன் நான் உனக்கு தாயே மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு மாதவோ நீ எனக்கு மகனை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அலைமகள் தலைமகள் மலைமகள் இசை மகள் அலைமகள் மலை மகள் கலைமகள் இசை மகள் வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே எடுத்த கதை நாங்கள் பாடி ஆதீஸ்வரனி வரந்தருவாள் தொட்ட கதை நாங்கள் பாடி தொண்டி வயத்தோனி வரந்தருவாள் கதையே நாங்கள் பாடி நாங்கள் பாடி கணபதிய வரந்தருவாள் நாங்கள் பாடிய கணபதிய வரந்தருவாரே அந்த ஆண்டவனார் அருளால ஆதிசக்தி கிருபையால படைத்தார் சிவ உலகத்தில ஆண்டவன் சிவ பெருமானும் ஆதிபராஜத்தியோ சத்தியம் சத்தியம் ஆதி கையிலே குழுவிருக்க ஆமா அமையோ பகவான் திரு அருளால ஆமா அமையோ மானிட மக்கள் தன்னை வணங்கும் பொருட்டாக ஆமா அமையா பகவான் படைத்த உலகத்தில அம்மா ஆண்டவனை வணங்குவதற்காக இறைவன் பிறவி செய்யப்பட்டால் பெரிய உலகங்கள் ஐவனி சூழும் 56 தேசங்களை ஆண்டவனுடைய அருளால் படைத்தார். அப்பேற்பட்ட ஆண்டவன் படைத்த உலகம் என்ன தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, வெள்ளர்கள் புகழும் நாடு, பாடமழை பொழியும் நாடு, பாடமழை பொழியும் நாடு, அங்கே குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு.
கட்டி போரடித்தார் மாலாது சென்னை என்று குதிரை கட்டி போரடித்தார் குவியாது சென்னை என்று கட்டி போரடிக்கும் அது அவனியில பெரிய நாடு சதையும் போலே நலமுடனே ஆண்டுவாரா தற்கரா சென்றார்களே பூவு நல்ல மனமும் போல மனமும் போல இருவரும் புகழ்ந்து கூடி ஆண்டுவாரா அவனிஜுலும் 56 தேசத்துக்கும் தலைநகரமே தாரகாபுரம் தான். தாராபுரம் ஈரோடு பக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் சொல்லுது தாரகாபுரம். அத்திபுரமாகிய தாரகாபுரம் ஆண்டவனுடைய அருளை கொண்டு 56 தேசத்துக்கும் தலைநகரமே தாரகாபுரம் தான். இந்தியாவுக்கு தலைநகரம் எதுன்னு? அப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகர் எங்க இருக்கு? இங்கதான் தலைநகர் பம்பளியை தான் வச்சுட்டாங்களா? அப்படியா? அத மாதிரியே பம்பளி பட்டணம் தான். இப்பதான் சீமை என்ன பழைய காலம் பைத்தியார்த்தன முகமா இருக்கிற பட்டாளத்துக்காரங்க. இந்தியாவுக்கு தலைநகர் டெல்லி. மாத்தல அங்கேயே தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை. சென்னை
சென்னை மாகாணம் மதராசப்பட்டணம். மதராசப்பட்டணம். அப்ப இதைய மாத்தி மாத்தி சொல்லிடு. அப்போ அவனி சொல்ல 56 தேசம்னா அங்கம், கொங்கு, வங்காளம், யாழ்ப்பாணம், டெல்லி, சோதகம், வடமதுரை, பூமதுரை, கல்கத்தா, காம்போதி, பல்லவ தேசம், பப்பர தேசம், மாயாபுரி, மாயா அழகேஜாபுரி, அஜினாபுரி, சரணிய தேசம், ஒட்ட தேசம், பல்லவ தேசம், பப்பர தேசம். சொல்லுங்க அடுத்து. இப்படி சொல்லக்கூடிய குத்துக்கள் வளர்ச்சியா கொடி குறிச்சி அண்ணன் தங்கச்சி கட்டாம சொல்லுவாங்க. அந்த தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் இறைவேந்தர் அருளால் தனியரசு செய்வதற்கு தார்காபுர பட்டினத்தை பிரிவு செய்து இந்த பிரஜாபதி தர்க்கமணி ராஜாவும் அம்மையான தார்காவல்லியும் உடலும் உயிரும் போல கண்ணு எமையும் போல பூவும் மனமும் போல நகமும் சதையும் போல இல்லறத்தை நல்லறமாக கொண்டு இவன் தான் கேபி சுந்தராம்பாள் மாதிரியா இருக்கு. இப்பேற்பட்ட தர்க்கராஜனும் தார்காவல்லியும் இணை விரியாமல் ஒற்றுமையோடு ஆண்டு வரும் நாளையில தர்க்கமுடி ராஜாவுக்கோ தார்காவல்லி பெண்காடிக்கோ என் மன்னன் இருவருக்கோ யுத்தால குறவு இல்லை சொகத்தால தாழ்வும் இல்லை மன்ன
ஐந்தாம் படித்தலம்மா படித்தளம்மா படித்தலா ஐவரண மேடைகளா படித்தளம்மா படித்தலம்மா அதிர்ந்திருக்க மண்டகம்மா எழுகோட மண்டகம்மா எட்டாலல்ல படித்தலம்மா படித்தலம்மா படித்தளம்மா ஐயா கொட்டகை போ மண்டகம்மா சாவடியா சாவடியா படித்தளம்மா சாவடியா 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 ஐயா ஒன்பதாம் படித்தலம்மா உழைப்பு சாவடியா பத்தானல்ல படித்தலம்மா படித்தலம்மா படித்தளம்மா அது பளிங்கு வர்ற மண்வரியா சாவடியா சாவடியா மண்டபம் படித்தளம்மா படித்தளம்மா அவ பளிங்கு வர்ற மண்டகமா 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 ஐயா சுத்து கோட்டை போட்டு 21 வாசல் வைத்து தர்க்க முடி ராஜா தாரவள்ளி பெண்கொடியோ தாரபுர பட்டணத்தை தாரபுர பட்டணத்தை தனியரசு செய்து வாரா பட்டணத்தை ஆமா தனியரசு ஏ தஜ்ஜ பிரஜாபதி தர்க்கராஜனுக்கும் தாரவல்லிக்கும் தாரகோபுர பட்டணத்தில எக்கச்சக்கம் சொத்து சொகம் மண்ணு மன நஞ்ச உஞ்சல ரொம்ப யாரு குளம் யாரு குளத்து மண்டகம் முன்னால மாளிகைலாம் தங்கம் கோபுரம் முன்னால கொடிமரம் தங்கத்தால குளிக்க கொலை இருக்கு கும்படனா நல்ல மண்டன மாதிரி ஒரு குலதெய்வம் இருக்காரு இந்த திட்டத்தில் எப்படி இருக்காரு ஓ பாப்பா மலை நல்ல மலையா அவர் நம்மளை காப்பாத்துற போது நம்ம யாரையும் காப்பாற்ற இந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியும் இறைவன் திரு அருளால் படைத்த உலகத்திலே தார்காபுரத்திலே சிறப்போடும் சீரோடும் நீதி தவறாமல் நேர்மை மறக்காமல் ஆறில் ஒரு கடமை வாங்கி அஜயாத மணியும் கட்டி மணியோஜே கேட்க மட்டும் மண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். உன் பேர் அபிஷேகா. பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அலங்கார பந்தல் சிங்கார மேடையில ஒன்னிருந்து என்ன செய்ய பொருளிருந்து யாது செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய என்ன செய்ய ஐயமனையிருந்து யாது செய்ய யாது செய்ய தரணியாளன் தஜ்ஜ பிரஜாபதி தார்காவல்லிக்கு எல்லா செல்வாக்கும் இருக்கு. யாருதான் குழந்தான் ஏழு குலத்து பறவுதான். அதுக்கு அடுத்து ஆடுதான் ஆடுதான் மாடுதான் அடுக்க மெத்த வீடுதான்.
மொட்டை மாடியில உள்ள போடலாம்ல, வெளியே தானே போட முடியாது. அது விவரமா சொல்ல அவருக்கு. அப்பா சர்க்கராஜனும் தாரவலியும் தனியரசு செய்து வரக்கூடிய இருவருக்கு இறைவந்தர அருளால் எல்லா செல்வாக்கும் இருக்கு. ஒரே ஒரு குறை, அந்த குறைதான் உலகத்திலேயே உன்ன வெறுக்காத கனி. என்ன கனி? நம்ம பெண்டாட்டி வேற வேற. நான் அந்த அம்மா கேட்கிறேன். அப்படி சொல்லும். நாளைக்கு ஊருக்கு போனவரும் தெரியும். உன்ன வெறுக்காத கனி. என்ன கனி? உடுக்காரு சொல்லுமே. என்ன கனியா இருக்காரு? உன்ன வெறுக்காத கனி அந்த கனி இல்ல, பிள்ளை கனி தான் பெரிய கனி. உமக்கு பிள்ளைய கண்ட பச்சை நெல்லாதியா எல்லாம் இருக்கு. ஏன் ஒத்த பொங்கல் திங்க முடியல? இந்த உலகத்தில பிள்ளை செல்வத்துக்கு சிறந்த செல்வம் எதுவுமே கிடையாது. பிள்ளைதான் இந்த உலகத்தில உயர்ந்த செல்வம். பிள்ளை ஒன்று பிறந்திட வேண்டும், புவிதனிலே பேர் சொல்ல வாழ்ந்திட வேண்டும். உள்ள பிறந்தாலும் போதாது, பேர் சொல்ல வாழணும். இன்னாரு மவன் இன்னாரு நல்ல உள்ளல்ல. அவன் அப்பந்தான் ஊரை சுத்திக்கிட்டு அலைஞ்சான். அவன் புள்ள குடும்பத்தை கட்டி காக்காம பாத்தியா? உழைப்புல கட்டிக்காரன். அப்பந்தான் ஊர் முதல்ல அடிச்சு போட்டு தின்னான். அடிக்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான். அவனுக்கு வந்த விதியை பத்தியா? ஒரு சைடோட அடிச்சிட்டு பத்தியா ஊர் முதல்ல தின்னவனுக்கு. அதனால அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே சிறந்த செல்வம் மதன செல்வம். இந்த மதன தர்க்கராஜனுக்கும் மங்கை தார்காவல்லிக்கும் பிள்ளை ஒன்னே இல்லாமல் வருத்தம் அடையுவாரா மதன ஒன்னே இல்லாமல் மன வருத்தம் அடையுவாரா குழந்த ஒன்னே இல்லாம
பார்த்தே இந்த மாநிலத்தில் பேர்வாதி மல்லிகேட்டி பூஜை பூஜை செய்ய குழந்தை இல்லாத கவலை இருக்கத்தானே ஐயும் புருஷனுக்கும் மண்டாட்டிக்கும் இல்லாத வாழ்விலே பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லைன்னா இவன் யாருக்குல ஜாக்கம் இவன் யாருக்கு சொத்து சவன் ஜாக்கம் ஆடு மாடுன்னு சேர்த்து வைக்கான நஞ்ச உஞ்சிய ஜாக்கான இவனுக்கு கொல்லியா பிள்ளையா ஒரு ஆண் இருக்கணும் ஒரு பெண்ணு இருக்கணும் சொத்து சவன் இருந்தா பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்கலாம் கொல்லி முடிஞ்ச வந்தானே என்ன பிள்ளைக்கு சொத்து சாக்கா அப்படி சித்தப்ப பிள்ளைகளுக்கு சாக்கானா அண்ணன் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொக்கார விட தீ எரியல காலை கட்டி அழுவான் நம்ம கூட மட்டும் எரியட்டும் தான் உள்ள உள்ள இல்லாதவன் சொத்து நமக்கு தானே அதனால அந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தனி அரசு செய்து வரக்கூடிய இருவருக்கும் ஆள பிள்ளை இல்லாம தர்க்கராஜன் நிலத்திலே தார்காவல்லி சொல்றார் மன்னவா மதன தர்க்கா இப்பேற்பட்ட பூவுலகில 56 தேசத்துக்கும் அதிபதி சக்கரவர்த்தியாக நாம இருக்கோமே ஆண்டு வரக்கூடிய நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு பின்னாலே பாணியாள பிள்ளையில் அந்திய காலத்தில் ஆதரிக்க பிள்ளையானோ காலஞ்சென்னு போகும் போது கர்மம் செய்ய பிள்ளையானோ மன்னவேணி